ஐயோ நான் சொல்ல வந்ததை சொல்ல விடுங்களேன். சொல்லுங்க மேடம். அது ஆ, அது வந்து என்ன வந்து போய் இதான் தலை போற விஷயமா? த- த- அப்- அப்- ம், த- நீங்க ஏன் என் கண்ணையே பாக்குறீங்க? சரி சொல்றப்போ வாய பாக்க சொல்லு. அது வந்து நான் வந்து முருகா சொல்லுமா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, சொல்றியா? அது வந்து நான் ஏய் எங்க போற? சொல்லு. போன் கட் பண்ண சொன்னது மட்டும் இல்லாம இப்படி சை. ஐயோ ஹாசினி, எதுக்கு இப்படி தயங்குற? சொல்ல போறது ஒரே ஒரு தேங்க்ஸ், ஒரே ஒரு வார்த்தை. Why fearing? வேகமா போறோம், தேங்க்ஸ் சொல்றோம், அவ்வளவுதான். தேங்க்ஸ் சொல்லிடணும், தேங்க்ஸ் சொல்லிடணும். ஏய் ஏய் லூசு, ஏன் இப்போ ஒரு காட்டு பண்ணி மாதிரி இப்படி இவ்ளோ வேகமா வந்த? அது வந்து 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 ஃப்ரீயா கிடைச்சதுன்னு சொல்லி விளக்கெண்ணெய் ஊத்தி குடிச்சிட்டியா? ஏன் இப்படி பல பலன்னு இழுக்கிற? சொல்லு, என்னன்னு சொல்லு. வழவழ குழக்குழன்லாம் எதுவும் இல்ல, இப்ப சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க. சொல்லி தொலை. இது வந்து ரொம்ப ஓ முருகா. என்ன தொண்டையில் ஏதாவது சிக்கிருச்சா உனக்கு? கொல்ல போறவன் சொல்ல போறியா இல்லையா? தேங்காய். தேங்காயா? ஆமா, சட்னி வைக்க தேங்காயை காணும், அது கிச்சன்ல தான் இருக்கும், நான் போய் தேடிக்கிறேன். போயிட்டு வரேன். கண்ணை மூடிக்கிட்டே போவோம். தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ். அப்பா வந்துட்டோம். இப்ப சொல்றேன் பாருங்க. மிஸ்டர் ஹிட்லர், உங்களுக்கு தேங்க்ஸ். யாருக்கு தேங்க்ஸ் சொன்ன? இது இப்பதான் யாருக்கோ தேங்க்ஸ் சொன்னீங்க, யாருக்கு? இல்லையே, இப்பதான் ஏதோ சொல்லிட்டு இருந்தியே தேங்க்ஸ் அது இதுன்னு. அது நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கினார்ல, அவருக்கு சொன்னேன். இப்போ அது ஏன் என்கிட்ட சொல்ற? சும்மா தான் சொல்லி பார்த்தேன். ஏய் நானே வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சியா? சும்மா நீ பாட்டுல வர, நான் போன்ல பேசிட்டு இருக்கும் போது போனை கட் பண்ண சொல்லி ஏதோ சொல்லணுங்கிற, அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேங்கிற. இத பாரு, இதே மாதிரி நீ பண்ணேனா உன்னை அப்படியே வவ்வால் மாதிரி தலைகீழ தொங்க போட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். ஓடி போயிரு. இந்த கிழி கிழிக்கிறாரு, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? ஹலோ. அதான் அந்த ஈவெண்ட் பத்தி தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ சொல்லுங்க. அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். பிகாஸ் நீங்க இன்னும் எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லல. சிரிக்காத, நானே கடுப்புல இருக்கேன். நீ செய்யறத பார்த்து நான் தான் கடுப்பாகணும். அவன் கால் அடிச்சாவே தேங்க்ஸ்னு போற போக்குல சொல்லிட்டு போறான்.
நீ என்னடானா தேங்க்ஸ் சொல்ல போயிட்டு திட்டு வாங்கிட்டு வர. வாய் மூடு. அப்போ நீ வாயை திறந்து தேங்க்ஸ் சொல்லு. முடியாதுல்ல? இந்த ஒரு வேலையை உன்னால உருப்படியா செய்ய முடியல. ஏஜே இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி இது வரைக்கும் நீ எதுவுமே செய்யல. ஆனா நீ தான் ஏஜேவால இம்ப்ரெஸ் ஆகுற. நானா? எப்படி எப்படி எப்படி? ஏஜே உனக்கு ரிங் பிரசன்ட் பண்ணாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை பாராட்டினாரு, உனக்கு சமைச்சு போடுறாரு, பெரிய மனசு பண்ணி பிரவலியோட புடவைய கொடுத்து அசத்துறாரு. ஆனா நீ என்ன பண்ண? அது அது வந்து அவர் இதெல்லாம் பண்றாருன்னா என்ன காரணம்? நான் ஏதோ ஒரு விதத்துல அவரை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கேன் தானே அர்த்தம். காய்ச்ச மரம் தானே கல்லடி படும். அப்படியே கல் எடுத்து அடிச்சேனா இப்படியே பீல விட்டு பூசி முழுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தேங்க்ஸ்னு சிம்பிளா சொல்ல தெரியல, இதுல பேசுற பேச்சு. இப்ப சொல்றேன், உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஏய், யார பார்த்து முடியாதுன்னு சொல்ற? தேங்க்ஸ் சொல்ல முடியலல? தேங்க்ஸ் என்ன தேங்க்ஸ்? நான் ஏஜே கிட்ட ஐ லவ் யூனே சொல்லுவேன். என்ன சொன்ன? ஐ லவ் யூ வா? ஒரு முழம் நாய்க்கு 1.5 முழம் வாலாம். நீ செய்ய ஆசைப்பட்டாலும் உன் ஈகோ உன்னை விடாது. ஏய், என்கிட்ட சவால் விடாத. சவால் எல்லாம் எனக்கு விருந்து சாப்பிடுற மாதிரி சும்மா அடிச்சு தூள் கிளப்பிடுவேன். நீ விருந்துல வேணா தூள் கிளப்புவ, ஆனா ஐ லவ் யூ சான்ஸே இல்ல. செஞ்சுட்டா என்ன பண்ணுவ? நீ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு உள்ள போவ. உன் ஈகோ டோல்கேட் மாதிரி கேட் போட்டா திரும்பி வந்துருவல்ல? நோவே. இந்த முறை நான் சொல்லிடுவேன், முடியவே முடியாது. முடியும் சான்ஸே இல்ல. முடியும். நோவே. அப்படியே போட்டேனா? இந்த ஹாசினிக்கே சவாலா? இன்னைக்கே ஹிட்லர் கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றேன், சொல்லி காட்டுறேன். ஒரு லவ்வ சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஹிட்லர் முகத்தை பார்த்து சொன்னாதானே சொல்ல முடியாது. ஆனா நான் இப்போ செய்ய போற ஐடியாவில் அவரை நேர்ல பார்த்து ஐ லவ் யூ சொல்ல தேவையில்லை. அதே நேரத்துல நான் சொல்ல நினைச்சதையும் கரெக்டா சொல்லிடுவேன். ஹே மனசாட்சி, நீ ஆச்சு நான் ஆச்சு. எனக்கும் ஏஜேக்கும் நல்ல பொருத்தம், அந்த 3 மருமகளுங்களுக்கும் வருத்தம். எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். இந்த பாட்டு எப்படி இங்க? பொருத்தம் ஏஜேக்கும் எனக்கும் தான் பொருத்தம். இத பார்த்ததும் ஹிட்லர் அப்படியே மயங்கி சரண்டர் ஆயிடணும். என்ன பூ மாதிரி தெரியுது? அடிப்பாவி, என் பிள்ளைக்கு தெரியாம அவனுக்கு சூனியங்கன்னு ஏதாவது வைக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ செஞ்சாலும் செய்வடி. பாத்துடலாமா? என்னது, ஏதோ அந்நிய சக்தியோட நடமாட்டம் மாதிரி தெரியுது. அட என்னையே வா. உங்களையே தான். இது என் பையன் ரூம். தெரியும். இது ஏன் வீடு? தெரியும். அது போன மாசம். இந்த மாசம் இது என் ரூம், என் புருஷ ரூம். இந்த கோட்டை தாண்டி நீங்க உள்ள வரக்கூடாது. பேச்சு பேச்சா தான் இருக்கணும். ரொம்ப தாமா பண்ற. இல்ல உள்ள நீ என்னதான் பண்ற? நான் என்னமோ பண்றேன், உங்களுக்கு என்ன? அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பார்த்தா ஆயுசு குறையும்னு என் பாட்டி சொல்லுவாங்க. ஆயுசு குறைஞ்சாலும் பரவாயில்ல, உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்ல. மே ஹெல்ப் கரோங்கி. நெய் சாயே. சாய் வேணுமா? ஜெயமா வெளிய போங்கன்னு சொன்னேன். நான் போக மாட்டேன், இது என் வீடு. போங்க ஜெயமா. வர வர சொல்ற பேச்சே கேக்குறது இல்ல. போங்க 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 போங்க.
அப்படி என்னதான் ரகசியம்? என்னதான் பண்றா? சரிதான் போடி. கத்திரிக்காய் முத்துனா கடைவீதிக்கு வந்துதானே ஆகணும். இங்க பாரு, என் பையன் கிட்ட நீ என்ன வித்தைய காட்டினாலும் தோத்து போய் என்கிட்ட வந்து நீ புலம்பத்தான் போற. அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. பார்க்கலாம் பார்க்கலாம். ச்சே, என்ன வீடியா இது? ஒரு ஓட்ட கூட இல்ல ஏட்டி பாக்குறதுக்கு. இன்னும் இங்க தான் நடந்துட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் ரூமுக்குள்ள போயிட்டேன். படிக்கட்ல உட்காராதீங்க. உட்கார போனது இவளுக்கு எப்படி தெரியும்? சிசிடிவி கேமரா தான் வச்சிருக்காளா என்ன? போங்க போங்க. நான் போயிட்டேம்மா. போங்க. பார்த்ததுமே ஹிட்லர் அப்படியே சொக்கி போயிட போறாரு. நல்ல ரொமான்டிக்கான மனுஷனா இருந்தா இந்த பூ அலங்காரம்லாம் தேவையே இல்ல, வாயில சொன்னாலே போதும். ஆனா அவர் மூஞ்சிய பார்த்தாலே நமக்கு உதறல் எடுக்குது. அப்புறம் எங்க ரொமான்ஸ் பண்றது? ஹிட்லர், ஐ அம் ரெடி. ஆர் யூ ரெடி? ஆடியன்ஸ், இப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன விஷுவல் ட்ரையல் பார்க்க போறோம். என்ன பண்ண போறேன்னா, நான் இப்ப போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு மறைஞ்சுப்பேன். ஹிட்லர் வர போறாரு, ரூம் இருட்டா இருக்கேன்னு லைட் போடுவாரு. I love AJ. I love this idiot. I love this lovable idiot. வாவ், வாரே வா. இதை விட ஒரு லவ் சீன் சினிமாவுல கூட வைக்க முடியாது. கடவுளே, எல்லாத்தையும் சரியா நடத்தி உன் பிள்ளைக்கு ஒரு வெற்றியை கொடுப்பா. ஆஹா, ஹிட்லர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இது ஜூட்டு. லைட் ஆஃப். வந்துட்டாரு, உள்ள வராரு. ஏன் இவ்ளோ இருட்டா இருக்கு? ஸ்விட்ச் போட போறாரு. இந்த லூஸ் எங்க போனா? ஸ்விட்ச் போட்டும் வெளிச்சம் வரல. என்னவா இருக்கும்? ஃபேன் ஸ்விட்ச் அது. ஓ, இருட்டுல தெரியவே மாட்டேங்குது.
என்ன இது சைலண்டா இருக்கு? ஓ, ஐ லவ் யூ படிச்சு ஷாக் ஆயிருப்பாரு. என்ன பண்ணிருக்கு இந்த கொரில்லா? கொஞ்ச நேரம் வெளியே போனா இந்த லூஸ் இந்த ரூமே நாஸ்தி பண்ணி வச்சிருக்கான். இங்க போச்சு இந்த எரும மாடு. அப்படியே காதலோட ஆசையா ஹாசினின்னு கூப்பிட போறாரு. ஹாசினி, காதல் அழைப்பு வந்துருச்சு. இதோ வந்துட்டேன் மச்சான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்க ஆசை தீர சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து வர வார்த்தைக்காக இந்த காதும் மனசும் காத்துட்டு இருக்கு. ஏய் லூஸ், மென்டல், பைத்தியம், எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன இந்த குப்பை? குப்பையா? ஐயோ ஹிட்லர், இப்பவுமே ஏசி போடுற நீ, இப்ப மட்டும் ஏயா ஃபேனை போட்ட? ஏய் என்ன முனகிட்டு இருக்க? எங்க இருந்து வந்துச்சு இந்த குப்பை எல்லாம்? யோ ஹிட்லர், இதெல்லாம் குப்பை இல்லையா? இவ்ளோ அழகா இருந்தத நீதான் குப்பை ஆக்கிட்ட. என்ன வளர்ற? என்னது இது? ஏன் இப்படி பண்ண? அதுல எவ்ளோ அழகா ஐ லவ். என்னது? இல்ல என்ன 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 சொன்ன? மண்ணா கொட்டி எல்லாத்தையும் கழிச்சிட்டு உனக்கு விளக்க வர சொல்லணுமா? ஏய் லூசு, எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. இன்னும் 10 நிமிஷத்துல இதெல்லாம் கிளீன் ஆகணும். ரூம் பழையபடி வேணும். இல்லன்னா இந்த குப்பையோட குப்பைய உன்னையும் தெருவுல தூக்கி போட்டு வந்துடுறேன். லூசு. ஐயோ, பட்டு கஷ்டம்லாம் எப்படி பாழா போச்சே. ஐ லவ் யூன்னு சொல்ல ஆசைப்பட்டது தப்பா? ஐயோ ஹிட்லர், ஒழுங்கா கிளீன் பண்ணு. நினைச்சேன் லவ் சொல்ல நினைச்சேன் ஹிட்லரே, ஏன் ஹிட்லரே? என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் ஹிட்லரே, ஏன் ஹிட்லரே? தப்பு கணக்கு போட்டு தவிச்சேன் ஹிட்லரே, கிறுக்கு ஹிட்லரே. தப்பான ஸ்விட்ச போட்டு ஃபேனை ஓட விட்டு என் கனவை கலைச்சியே ஹிட்லரே, கிறுக்கு ஹிட்லரே. உன்னை நினைச்சேன், பாட்டு படிச்சேன் ஹிட்லரே. ஏய், என்ன நக்கலா? நோ நோ நோ, அப்ரிசியேஷன்மா, பாராட்டுறேன். குட் அட்டெம்ப்ட். கொண்டு போய் தத போயிடு. ஐயோ உண்மையாதான் சொல்றேன். நல்ல பிளான் போட்டு ஐ லவ் யூ சொல்ல ட்ரை பண்ணிருக்கியே, அதான் ஊத்திக்கிச்சே. ஜஸ்ட் தானே மிஸ் ஆச்சு. ஒருவேளை அவரு கரெக்டா லைட் ஸ்விட்ச போட்டிருந்தா இப்போ லெவலே வேற இல்ல. என்ன இது எப்பவுமே கிண்டல் பண்ற, நீயா இப்படி பேசுற? சரி, இனி யோசிச்சு என்ன பண்றது? ஆசையா வாங்கிட்டு வந்த பூவை குப்பையா கூட்டணும்னு என் தலையில எழுதிருக்கு. டயர்ட் ஆகாத, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. உன் பிளான் கரெக்ட், ஆனா இடம் தான் தப்பா போச்சு. அப்போ லொகேஷனை மாத்து. லொகேஷனை மாத்துறதா? வீட்டையே வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்க. உன் காதல் கோட்டைய வாஸ்து பார்த்து கட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? அதனால நீ மறுபடியும் ஐ லவ் யூவ சொல்ற, ஆனா இங்க இல்ல, ஆபீஸ்ல. ஆபீஸ்லயா? 10 பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்காம ஹிட்லர் சத்தம் போட்டு மானத்தை வாங்கிடுவாரு. ஐயோ, ஆபீஸ்ல வேணாப்பா. திங்க் பாசிட்டிவ். 10 பேர் இருக்கிற இடத்துல ஐ லவ் யூ சொன்னாதான் ஹிட்லர் திட்டுறதுக்கு யோசிப்பாரு. அப்படியே அவர் திட்டினாலும் பொண்டாட்டி ஆசையா வந்து ஐ லவ் யூ சொல்றா, புருஷன் திட்டுறானேன்னு எல்லாருக்கும் மேல சிம்பத்தி வரும். என்ன சொல்ற? என் பிளான்ல எப்பவுமே ஓபனிங் நல்லா தான் இருக்கு, ஆனா ஃபினிஷிங் கேவலமா ஆயிடுதே. சொதப்பிராதே, உன்னை நம்பலாமா? சொதப்புனா என்ன செருப்பால் அடி.
உடனே ஏன் ஃபெயிலியர் ஆகும்னு நினைக்கிற? அப்படியா? நான் எந்த டிசைன் செருப்புல வேணாலும் அடி, நான் வாங்கிக்கிறேன். இது நடக்குமா? நீயே இப்படி பேசலாமா? ஹாசினினா யாரு? சொல்லி அடிக்கிறதுல கில்லி. முடியாதுங்கிற வார்த்தைய தீயில வச்சு எரிக்கிறவ. உன்னால எதுவும் முடியும். சரி, நீ சொல்றியன்னு செய்றேன். சரி, நான் உன்னை தரேன், அது உனக்கு ஹெல்ப்பா இருக்கும். இத கொண்டு போய் ஆபீஸ்ல ஏஜி கிட்ட படிச்சு காட்டு. அவரு சூப்பரா இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. அப்புறம் என்ன? காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனிக்காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் சாங்கு தான். அப்புறம் ஒரே ஹக்ஸ், ஒரே கிஸ். ஐயோ, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கே. ஐயோ. சரி, நீ சொல்றபடியே செய்றேன். போறேன், ஐ லவ் யூ சொல்றேன், சக்சஸ் பண்ணிட்டு திரும்பி வரேன். சூப்பர், ஆல் தி பெஸ்ட்.